நீ யாரையாவது லவ் பண்றியா? ஏன்பா அப்படி கேக்குறீங்க? உன்னை பத்தி, உன் வாழ்க்கைய பத்தி உனக்கு என்னென்ன கற்பனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அதிகமா இருக்கு. உனக்கு யாரை எப்ப கல்யாணம் பண்ணி வச்சா சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் படிக்கிறேன்னு கம்பெனி தரீங்களா நீ? நீங்களே ஏதோ எழுதிட்டு இருக்கீங்க? ஆ ஆமாடா, அப்படியாவது நீ படிக்கிறியான்னு பாக்குறேன். படிடா. அட சொல்லுங்க நீ. மாமா பத்திரிக்கை டிசைன் பார்க்க போயிருக்காங்க. ஆ, நாம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டா 2 நாள்ல வந்துடும். அதான் யாருக்கெல்லாம் நேர்ல போகணும், யாருக்கெல்லாம் கொரியர் பண்ணணும், என்னைக்கு எங்க போலாம், எல்லா இடத்தையும் கவர் பண்ற மாதிரி எப்படி போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பா பெரிய பிளானா இருக்கே. என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் 100 பேர் வருவாங்க. 100 பேரா? ஆமா, காலேஜ்ல தெரிஞ்சவங்கன்னு எல்லாத்தையும் சொல்ல வேணாமா? மண்டபத்திலேயே மொத்தமா 600 650 பேரை தான் இருக்க முடியும். அதுல 100 பேரை நீயே கூட்டிட்டு வந்த எப்படிடா? 10ல இருந்து 15 தான், அதான் உன் லிமிட். அண்ணி ஒரு 50ஆவது அண்ணி. போனா போகுது, ஒரு 20 பேரை கூட்டிட்டு வா. அதுக்கு மேல நீ ஒருத்தரை கூட கூட்டிட்டு வரக்கூடாது சொல்லிட்டேன். தானா என்ன பஞ்சாயத்து நடக்குது? அவன் லிஸ்ட் 100 பேராமா. தானா பத்திரிக்கை மாடல் வாங்கிட்டு வந்துட்டேன் பாரு. ஐ நான் தான் பாப்பேன். ஏய், குரங்கு புடுக்குற மாதிரி புடிக்கிட்டு போறேன் பாரு. தானா எங்க அவங்க 2 பேத்தையும் காணா? இல்ல மாமா, இன்னும் வரலையே. இன்னும் வரலையா? கடை பக்கம் மாத்தே வந்தேன், கடை அடைச்சு கிடந்துச்சே. வேற எங்க போயிருப்பாங்க? மாமா கடை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாண வேலையை அம்பிட்டு கிடக்கே. ஓ அது வேற இருக்கோ? மாட்டிக்கிச்சே. அடடா இந்த கார்டு எப்படி இருக்கு? காட்டு, மொத்தத்தையும் காட்டு. ம் பாருங்க. இதுவும் செலக்ஷனா? ஆமா. கேவலமா இருக்கு, போஸ்ட் கார்டு மாதிரி. என்னடா செலக்ட் பண்ற? நான் செலக்ட் பண்றேன் பாரு. ஆ இது சூப்பரா இருக்கு, மஞ்சள் கலர்ல மங்களகரமா நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? ஐயா ஒரே சாமி படமா இருக்கு. இதெல்லாம் ஓல்டு மாடல் நீ. நீ போடா. இதான் போஸ்ட் கார்டு மாதிரி இருக்கு. இது நல்ல மஞ்சள் கலர்ல மங்களகரமா இருக்கு பாரு. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. நீங்க செலக்ட் பண்றதுக்குள்ள விடிச்சு போகும்டா. இந்த வந்துட்டானே. டேய் அண்ணே வாடா கதிரே. ஆமா ஜீவாங்க இதோ வருதுண்ணே. அவங்களவே செலக்ட் பண்ண சொல்லுவேன். கதிரே வந்து உட்கார. வாடா. ஏன்டா லேட்டு? அது 2 ஆர்டர் இருந்துச்சுண்ணே, அதான் பார்த்துட்டு வந்தேன். ஏய் ஜீவா, என்னடா அங்க ரெண்டுக்கு இருக்கவன்? வந்து உட்காரு. வா ஜீவா. பத்திரிக்கை மாடல் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா, உட்காந்து பாரு. எங்க 2 பேருக்கும் ஒண்ணு பிடிச்சிருக்கு. நீ என்ன செலக்ட் பண்றன்னு பாக்குறேன். இந்தா பாரு. கதிரு இத நீ பாரு. பத்திரிக்கை வரைக்கும் வந்துட்டாங்க, சொல்லிட வேண்டியதுதான். இதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாது. ஏமாமா நீங்க ஒன்னும் செலக்ட் பண்ணலையா? சரியா போச்சு போ. நான் எனக்கு பிடிச்சதா 10 கடை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தா நீ என்னையே கேட்டுக்கிருக்க. எனக்கு பிடிச்ச கடை செலக்ட் பண்ணி அடிக்கிறதா நான் அங்கேயே அடிச்சிருப்பேனே. எதுக்கு உங்ககிட்ட கொடுக்கணும்? நீங்களா பார்த்து செலக்ட் பண்ணி சொல்லுவீங்களா? திரும்ப நீ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. ஏடா 2 பேரும் காடை கையில் வச்சுக்கிட்டு இப்படி முடிச்சுக்கிறீங்க? ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி சொல்லுங்கடா. யோசிக்காத ஜீவா, என்ன ஆனாலும் சரி இப்போவே சொல்லிடு. அதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் எம்புட்டுண்ணே. நீ கையில் வச்சிருக்க காடு 50 ரூபா. 50 ரூபாய்க்கு எத்தனை கார்டு? என்னது 50 ரூபாய்க்கு எத்தனை காடா? ஒரு காடு 50 ரூபாடா. இவ கேட்கறது பாரு. ஒன்று 50 ரூபாயா?
அப்போ 100 அடிச்சா 5000 வந்துருமேண்ணே. 100 காடா? இல்லை, நம்ம 500 காடை அடிக்கணும்டா. முருகை மாமா வீட்டுக்கெல்லாம் கொடுக்க வேணாமா? பத்திரிக்கைக்கு மட்டும் 25,000 என்னண்ணே இது? என்ன கதிரு, ஜீவா கல்யாணத்துக்கு கணக்கு பாக்குறியா? அப்படி இல்லை, கணக்கெல்லாம் பார்க்கல. இல்லை, ஃபோன் பண்ணி சொன்னா போதாதா? எப்படியும் பாதி பத்திரிக்கை கொடுக்காம வீணாதான் கிடக்க போகுது. என்னண்ணே? டேய், என்னடா எதிரி பேசுகிற? நம்மளுக்கு யாராவது ஃபோன் பண்ணி கல்யாணத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னால் போவோமாடா? மரியாதைன்னு ஒன்று இருக்குல்லடா. பத்திரிக்கையில் நம்ம வீடு தேடி போய் கொடுத்து சொந்த வந்ததுக்கெல்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா தாண்டா மரியாதையாக இருக்கும், அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அதுவும் இல்லாமல் பத்திரிக்கையில் எல்லாரும் பேரையும் போட்டு அடிச்சிருக்கான். பத்திரிக்கை போய் கொடுத்தா தானே பேர் போட்டுக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அதை விட்டுட்டு என்னடா நீ? அண்ணே, என்னடா பத்திரிக்கை எதுவும் பிடிக்கலையா? சொல்லு, வேற எதை பார்த்துக்கலாம். அது இல்லைண்ணே. என்னடா? அண்ணன் முல்லை அண்ணிட்ட கேட்டு தான் முடிவு பண்ணணும்னு சொல்லுது. நம்மெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி பத்திரிக்கை அடிக்கிறது அண்ணனுக்கு பிடிக்கல போல. அவ்வளவுதானே? ஜீவா, நீ உனக்கு பிடிச்ச 4-5 செலக்ட் பண்ணி போட்டோ எடுத்து பிள்ளைக்கு வாட்ஸ்அப் பண்ணு. இந்த மாதிரி பண்ணுங்க, நாள் அதிகமாக இல்லை. நாளைக்காவது கொடுத்தாச்சா 2 நாளில் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஜீவா, நீ இப்பவே முல்லைக்கு வாட்ஸ்அப் பண்ணு. என்கிட்ட முல்லை நம்பர் இல்லை. நம்பர் இல்லையா? யார்கிட்ட போய் சொல்ற? பாருங்க மாமா, இவர்கிட்ட நம்பர் இல்லையாமா. அண்ணி, இது எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம கடையில் அரிசி இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சத்தியமா அவளோட நம்பர் என்கிட்ட இல்லை அண்ணி. என்ன மாமா இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? அண்ணனுக்கு என்ன கடுப்போ? ஏன் மாமா, அவனுக்கு பத்திரிக்கை எதுவும் பிடிக்கலையோ? பிடிக்கலாண்டா அவனுக்கு சொல்ல தெரியாதா என்ன? நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு கடை செலக்ட் பண்ணிட்டோம்னு நினச்சி விட்டு போயிருப்பான். இதெல்லாம் ஒரு விஷயமா என்ன? அண்ணன் முல்லையணி கூட போய் சேர்ந்து ஒன்றா எடுக்கலாம்னு நினச்சிருக்கோம். நாமளே முடிவு பண்ணுறது பிடிக்கல போல. இப்போ என்ன, முல்லைக்கும் முருகை மாமாவுக்கும் அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை பிடிக்கணும், அவ்வளோதானே? கண்ணையிட்ட கொடுத்து விட்டா நாளைக்கு போய் காமிச்சு உன்னை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு போகிறேன். உள்ளூர்லேயே ஆளை வச்சுக்கிட்டு அது என்ன வாட்ஸ்அப்பு? பாரு அண்ணி, ஐயோ, நான்லாம் போக மாட்டேன் அண்ணி. அந்த அத்தையை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. வேணா கதிரண்ணன் போட்டோம். யாரு? நான் அந்த வீட்டுக்கு போடா. வாய் பேசாம ஒழுங்கா படி. ஜீவா எங்க போனா? ஜீவா ஏன் முல்லை நம்பர் இல்லைன்னு சொன்னா? அவகிட்ட தான் டெய்லி 4 மணி நேரம் பேசிட்டு இருக்கானே. முல்லை நம்பர் சேவ் பண்ணவே இல்லை. அப்ப அந்த எம் யாரு? எம்னு ஒரு நம்பரே இல்ல. ஒருவேளை டெலீட் பண்ணிட்டானா? அப்ப அந்த நம்பர்
டேய், என்னடா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? இறங்க, கீழே இறங்க. என்னடா நீ? அவங்கள அங்க படுத்துட்டாங்க, இங்க என்ன பண்ற? தூக்கம் வரல அண்ணி. நானும் பார்த்துட்டே இருக்கேன். தூங்க மாட்டேங்கிற, சாப்பிட மாட்டேங்கிற, இப்படி ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு அலையற. கேட்டா சொல்லவும் மாட்டேங்கிற. என்ன தாண்டா உன் பிரச்சனை? நீ நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜீவா. அடுத்த வாரம் உனக்கும் முல்லைக்கும் கல்யாணம். நீ என்னடானா முல்லை நம்பரே உன்கிட்ட இல்லைங்கிற. அவகிட்ட தானடா தினமும் பேசிட்டு இருக்க. என்னென்னமோ பண்றப்போ எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நான் முள்ளகிட்ட தான் பேசுகிறேன்னு உங்களுக்கு யார் அண்ணி சொன்னது? நீங்களும் அப்படி நினச்சிக்கிட்டு தான் தப்பு அண்ணி. நான் தினம் தினம் பேசுனது முள்ளகிட்ட இல்லை. வேற ஒரு பொண்ணுக்கிட்ட. வேற ஒரு பொண்ணா? ஆமா அண்ணி. நான் வேற ஒரு பொண்ணை விரும்புறேன் அண்ணி. அதை நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு நேரம் பார்த்துட்டு இருந்தா நீங்க எனக்கு முல்லையோட கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு தேதியை சொல்றீங்க. ஜீவா, ஆமா அண்ணி, நெசமா தான் சொல்றேன். நான் முல்லைய கல்யாணம் கட்டிக்கணும்னு என்னைக்குமே நினைச்சதில்ல. வேற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவளோட தான் டெய்லி ஃபோன்ல பேசிக்கிட்டு இருப்பேன். ஹே ஜீவா, விளையாடாத ஜீவா. விளையாடல நீ. வீட்டில் கல்யாண பேச்சை எடுத்ததுலேருந்து தினமும் உங்ககிட்டையும் அண்ணங்கிட்டையும் இதை பற்றி சொல்ல தான் வந்தேன். இதை சொல்ல வரும்போதெல்லாம் கல்யாணத்தை பற்றி ஏதோ ஒரு விஷயத்தை எமோஷனலாக பேசி என்னை ஆஃப் பண்ணிடுறீங்க. சொல்லவும் முடியாம சொல்லாம இருக்கவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ. உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை நீ. கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? தெரியாத மாதிரியே கேக்குறான் பாருங்க. என்கிட்ட ஒரு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. நீ முல்லைய விரும்புறன்னு என்கிட்ட சொன்னியா? நான் ஏன் சொல்லணும்? நிஜமாவே அண்ணனுக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கா? நீங்க யாராவது கேட்டீங்களா? எனக்கு என்னவோ அண்ணனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு தான் தோணுது. ஜீவா, சித்தப்பா மோதிரத்தோட அளவு கேட்டாரு. பீரோல இருக்குல்ல, அந்த மோதிரத்தை எடுத்து கொடுத்து விட்டுட்டா? டேய், அண்ணி, ஜீவா, நிஜமாவே உனக்கு முல்லைய பிடிக்காதா? இல்ல, நான் என்னைக்குமே முள்ளைய அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நான் இன்னொரு பொண்ணை உசுருக்கு உசுரா நேசிக்கிறேன். மனசுல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு
வேற ஒருத்தி எப்படி நீ கல்யாணம் கட்டிக்க முடியும்? எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க கூடாதா அண்ணி? ஆமா ஜீவா, நான் நான் உன்கிட்ட கேட்டிருக்கணும்ல. முல்லை வந்து வந்து பேசினதும் உனக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டேன் ஜீவா. ஏன் ஜீவா, இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுமே நீ என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்ல. கல்யாண தேதியெல்லாம் குறிச்சிட்டு தானே நீங்களே என்கிட்ட சொன்னீங்க. ஐயோ, நாள் குறிச்சு சாப்பாட்டுக்கு சொல்லி பத்திரிக்கை அடிக்க சொல்லி இப்ப நான் என்ன செய்வேன்? ஐயோ, ஏதாவது பண்ணுங்க அண்ணி. என்னால ஒரு பொண்ணை ஏமாத்த முடியாது. அவ டெய்லி என்கிட்ட ஃபோன் பண்ணி அழறத என்னால தாங்க முடியல அண்ணி. நீங்க எல்லாரும் சொல்றீங்கிறதுக்காக நான் முள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாருமே நிம்மதியா இருக்க முடியாது அண்ணி. டேய், நீ அழாதடா. நீ அழாத ப்ளீஸ். நீ சந்தோஷமா இருப்பேன்டாண்டா நான் இதெல்லாம் செஞ்சேன். நீ இப்படி அழறதுக்கா நான் இதெல்லாம் செஞ்சேன். ப்ளீஸ்டா, அழாதடா. உங்க யார் சந்தோஷத்தையும் குலைக்க முடியாம, என்னை நம்பின பொண்ணுக்கும் பதில் சொல்ல முடியாம, என்னையும் சமாதானப்படுத்திக்க முடியாம அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்க நீ. தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க நீ. ஐயோ, ப்ளீஸ். என்னடா நீ? இது பாரு, அழாத. நீ அழுதா என்னால தாங்க முடியாது. எதுக்கு இப்ப அழற? ஒண்ணும் இல்ல, உனக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்ய மாட்டேன். யாரும் செய்ய மாட்டோம். யாரும் செய்ய மாட்டோம். நீ அழாதடா. எல்லாம் எனக்கு தெரியுங்கிற தலைக்கணத்துல எல்லாத்தையும் சருப்பி வச்சுட்ட. இப்ப யார்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? நான் நிறுத்திடுறேன். நீ கவலைப்படாத. நீ அழக்கூடாது. ஏதாவது செய்யுங்க நீ. நான் இல்லைன்னா செத்து போயிடுவேன்னு அழற அவளுக்கு நான் என்ன சொல்றது? இன்னொரு பொண்ணை கட்டிக்க போறேன்னு சொல்லி அவ செத்து போயிட்டானா அந்த பாவமும் குற்ற உணர்ச்சியும் என்ன சும்மா விடுமா நீ? ஏய், என்ன பேசுற நீ? எதுக்காக இப்படி எல்லாம் யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. யாரும் சாக மாட்டாங்க. நான் பண்ண தப்புக்கு நீங்களே ஏன் கஷ்டப்படணும்? இந்த கல்யாணம் நடக்காது. நான் பாத்துக்கிறேன். நீ போய் முகம் கழுவிட்டு பாடு போ. நான் பாத்துக்கிறேன். போ. பண்ணிட்டேனே கடவுளே.